அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். பவுல் நீங்க நல்லவங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லல. வாக்குத்தத்தத்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலையை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோமா? இல்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்த அத வச்சு நம்முடைய வாழ்க்கைய நம்ம கால்குலேட் பண்றோமா? இன்னைக்கு பாருங்களேன், ஈசாக்கு சாதாரணமா பிறந்த ஒரு பிள்ளை கிடையாது. அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுக்கு வயசாயிருச்சு, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. மெடிக்கலா பார்த்தா இது முடியாது. மனுஷங்களுடைய பார்வையில இது முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யாகவே இல்ல. அவர் சொன்னதின்படி கரெக்ட்டா சரியான நேரத்துல ஈசாக்கு பிறந்தார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய பார்வையில நிறைய முடிந்தது போல தோன்றலாம். வேலை கிடைக்கல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, எங்களுடைய ஆரோக்கியம் சரியில்ல, மெடிக்கலி பார்த்தா டாக்டர்ஸ்லாம் எங்கள கைவிட்டுட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சாலும், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது தோற்று போகாது. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சொப்பனத்த ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து, அவனுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வணங்கி நின்றது போல ஒரு சொப்பனம் கண்டான். ஆனா பாருங்களேன், அவனுக்கு வாழ்க்கையில நடந்தது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. சகோதரர்கள் வெறுத்தாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையா விற்று போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் மாறவே இல்ல. ஒரு நாள் வந்தது, அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே தாமதமாகலாம். ஒருவேளை இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்படலாம். தாமதமாயிருச்சு அப்படின்றதுக்காக அது நடக்காதுன்னு நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கும். இன்றைக்கு பாருங்களேன், உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்ன வாக்குத்தத்தம் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை பத்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கலாம். உங்களுடைய பிசினஸ பத்தி, உங்களுடைய எதிர்காலத்த பத்தி, உங்க ஊழியத்த பத்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கலாம், இதுக்கும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லன்னு நினைக்கலாம். ஆனா நிச்சயமா நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், நம்ம தோல்வியின் பிள்ளைகள் அல்ல. நாம் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் அல்ல. நாம் சந்தோஷமாய் சிரித்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூர வேண்டிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குதா? அத பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. மத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். உலகம் என்ன வேணாலும் பேசலாம். இது இனிமே உங்க வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லலாம். மனம் தளராதுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை கூட மாறலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறாது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் நம்பி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சில நேரங்கள்ல வாக்குத்தத்தம் தாமதமாவதை குறித்து ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக, தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி, தாமதமான வாக்குத்தத்தமானாலும், இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தமானாலும், அவைகளை நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவேளை தாமதமானாலும், ஆண்டவர நம்புறத மட்டும் விட்டுறாதுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ.